வணக்கம் வியூவர்ஸ், இது ஆலயவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது வேலூர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான். 24 நிமிஷத்துல நம்மளுக்கு முக்தி தரக்கூடிய கோவில், சாக்லேட்டை பிரசாதமா கொடுக்கிற கோவில், பெருமாள் கோவிலை போலவே இங்க இருக்கிற முருகன் கோவில்லையும் ஜடாரி வைக்கிறாங்க. இந்த கோவில்களும் இதுல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது திருவள்ளத்துல இருக்கிற வில்வநாதேஸ்வரர் கோவில். சம்பந்தர் நாவுக்கரசரால் பாடல் பாடப்பட்ட தலம். இங்க இருக்கிற விநாயகர் அப்பா அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்கள சுத்தி வந்து மாம்பழம் வாங்கினாரு. இவர் கனி வாங்கிய விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் தும்பிக்கையில மாம்பழமும் இருக்குது. இங்க வில்வம் தான் பிரசாதமா தரப்படுது. நந்தி சிவனை பார்க்காம வாசலை பார்த்தபடி இந்த கோவில்ல இருக்கு. 2 திருமால்பூர்ல இருக்கிற மணிகண்டீஸ்வரர் கோவில். நாயன்மார்களால் பாடல் பாடப்பட்ட தலம். இந்த கோவில்ல இருக்கிற சிவனை பார்வதி மணலால அமைச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. 3வது தக்கோலத்துல இருக்கிற ஜலநாதீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற சிவனை தொடாம தான் இங்க இருக்க அர்ச்சகர்கள் பூஜை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான கோலத்துல தலைய சாச்சபடி காட்சி தராரு. 4 ரத்னகிரி பாலமுருகன். அருணகிரிநாதரால் பாடல் பாடப்பட்ட தலம். இந்த முருகனுக்கு சிவனை போலவே அன்னாபிஷேகமும் செய்யறாங்க. பால வடிவுல இந்த முருகன் இருக்கிறதுனால இங்க சூரசம்ஹாரம் நடக்கிறது இல்ல. 5 வள்ளிமலையில இருக்கிற சுப்பிரமணியர் கோவில். வள்ளி முருகனை திருமணம் செய்யறதுக்காக இங்க திருமாலோட பாதத்தை வச்சு வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த முருகன் கோவில்லையும் திருமாலோட பாதம் பொறிச்ச ஜடாரிய வைக்கிறாங்க. தேனும் தினைமாவும் இங்க பிரசாதமா கொடுக்கறாங்க. 6 சோளிங்கர்ல இருக்கிற யோக நரசிம்மர் கோவில். ஆழ்வார்களால் பாடல்கள் பாடப்பட்ட தலம். 1305 படிகள் கொண்டது இந்த கோவில். இந்த கோவில்ல இருக்கிற யோக நரசிம்மரை வழிபாடு செஞ்சா மனநோய், பில்லி சூனியம், திருமண தடை, வியாபார நஷ்டம் எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல நாம 24 நிமிஷம் இருந்தாவே நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டு இருக்கு. இவ்வளவு படிகள் ஏறி வந்து நாம நரசிம்மரை தரிசிச்சாவே நம்மளுக்கு வேண்டும் வரங்களை இந்த நரசிம்மர் தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு எதிரில சின்ன மலையில ஆஞ்சநேயர் யோகா ஆஞ்சநேயரா சங்கு சக்கரத்தோட இருக்கிறாரு. அடுத்து சேன்பாக்கத்துல இருக்கிற செல்வ விநாயகர். இங்க இருக்கிற 11 விநாயகர்கள் எல்லாமே சுயம்புவா உருவானவங்க. இங்க யானை தான் வாகனமா இருக்குது. ஆதிசங்கரர் இந்த கோவில்ல ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணதாவும் சொல்றாங்க. அடுத்து நெமிலியில இருக்கிற பாலாபீடம். இங்க சாக்லேட் தான் பிரசாதமா கொடுக்கறாங்க. குழந்தை வடிவுல இந்த அம்மன் இருக்கிறதா சொல்லப்படுது. 9 விரிஞ்சிபுரத்துல இருக்கிற மார்கபந்தீஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற சிவன் சுயம்புவா சாஞ்ச நிலையில காட்சி தராரு. இங்க இருக்கிற பனைமரம் ஒரு வருடம் கருப்பு நிறமாவும் அடுத்த வருடம் வெள்ளை நிறமாவும் காய்கள் கொடுக்குது. அடுத்து வாணியம்பாடியில இருக்கிற அதிதீஸ்வரர் கோவில். புனர்பூஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இங்க வந்து சிவனை வழிபாடு செய்யலாம். 11 திருப்பார்கடல்ல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில். பெரும்பாலும் ஆவுடை மேல லிங்கம் தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல ஆச்சரியமான வகையில பெருமாள் ஆவுடை மேல நின்ற கோலத்துல காட்சி தராரு. அடுத்து சிங்கிரியில இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில். இங்க நரசிம்மர் லட்சுமி தாயாரோட காட்சி தராரு. 13 வேம்பூர்ல இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் கோவில். வசிஷ்ட முனிவர் இந்த சிவனை வழிபாடு செஞ்சதா சொல்லப்படுது. முதல்ல இங்க வசிஷ்டருக்கு தான் பூஜை செய்யறாங்க. அப்புறம் தான் சிவனுக்கு பூஜை செய்யறாங்க. இந்த கோவில சுத்தி இருக்க பகுதியில யாராவது இறந்துட்டா அவங்க இறந்த 3வது நாள் அவங்களோட உறவினர் இங்க வந்து சிவனுக்கு விசேஷ பூஜை செய்யறாங்க. அதோட மோட்ச தீபமும் அவங்களுக்காக இங்க ஏத்துறாங்க. கடைசியா நாம பார்க்க போறது வேலூர் கோட்டையில இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் கோவில். இங்க சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேருக்குமே சன்னதிகள் இருக்கு. அதோட சரஸ்வதி, லட்சுமி, பார்வதியும் இங்க இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.